ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆன்லைனில் எப்படி ஈஸி அப்ளை பண்ணுறது, அதாவது வில்லங்க சான்று எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன் ரெஜினெட் அப்படின்ற வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் யூஸ்ஐடி பாஸ்வேர்ட் போடணும், எப்படி லாகின் பண்ணணும்னு வீடியோ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். அதில் மின்னணு சேவைகளில் போய்ட்டு வில்லங்க சான்று, அதில் மேலே கோரிக்கை பட்டியல்னு இருக்கும். அந்த கோரிக்கை பட்டியல் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதோட விண்ணப்ப நிலை எப்போ இருக்குது அப்படின்றத பார்க்க. அடுத்தது தேடல் மற்றும் வில்லங்க சான்றுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா வில்லங்க சான்று தேடல் அப்படின்றது இருக்கும். மண்டலம், உங்களுக்கு எந்த மண்டலம், மாவட்டம் இருக்கும், எந்த மாவட்டம், சார்பதிவாளர் மாவட்டம் எந்த மாவட்டம் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. எந்த சார்பதிவாளர் அலுவலகம் அப்படின்றத அங்கே கிளிக் பண்ணிட்டு ஆரம்ப நாள் முடிவு நாள் இருக்கும், அதாவது எந்த தேதியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், எந்த தேதி வரை அப்ளை பண்ணணும் அப்படின்றது இருக்கும். அது ரெண்டையுமே நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கீழே புல விவரங்கள் அப்படின்றது இருக்கும். அதாவது உங்கள் சொத்துக்குரிய சர்வே நம்பர், கிராமம் இருக்கும்ல, அதை அந்த இடத்துல போடணும். எந்த கிராமம் அப்படின்றத அங்கே போட்டு புல எண்ணில் சர்வே நம்பர், எந்த சர்வே நம்பர்ன்றதை போட்டுக்கோங்க. பக்கத்தில் உட்பிரிவு நம்பரில் உங்களோட பிரிஞ்சிருக்கும்ல, இப்போ நான் 40ன்னு இருக்கும், 40ல் 1A 2A அப்படின்னு இருக்கும். அதில் 1A உங்களோட இருந்தால் அந்த மாதிரி அதை அங்கே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்து மனையன் அப்படின்றது இருக்கும். ஒருவேளை நீங்கள் பிளாட்டாக வாங்கியிருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு மனையன் கொடுத்துருப்பாங்க, அது அந்த இடத்துல போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்து நீங்கள் அந்த இடத்துல வீடு எதுவும் கட்டியிருந்தீங்கன்னா அதுக்குரிய வீடு தொடர்பு விவரங்கள் அப்படின்றது இருக்கும். அதில் கதவு எண் எல்லாமே இருக்கும். அதை இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்து சேர்க்கன்னு கொடுத்துக்கோங்க, அது ஆப்ஷன் தான். அடுத்து எல்லை விவரங்கள், உங்களோட 4 மாலில் என்னென்ன இருக்குது, இந்த சைடு ஒருத்தவங்க இருப்பாங்க, கிழக்கு சைடு ஒருத்தவங்க இருப்பாங்க, மேற்கு சைடு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேர்க்கன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து விஸ்தீர்ணம் அப்படின்றது இருக்கும். அந்த இடத்துல மொத்த விஸ்தீர்ணமில் இப்போ நீங்கள் 1200 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, அதில் உங்களுக்குரியது 600 ஸ்கொயர் ஃபீட்னால் அந்த மொத்த விஸ்தீர்ணமில் 1200ன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து உரிமை மாற்றப்பட்ட விஸ்தீர்ணம் அப்படின்றது இருக்கும். அந்த இடத்துல உங்களோட எத்தனை ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்குரியதோ அதை அந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அது பக்கத்தில் பிரிப்படா பாகம் இருக்கும். ஒரு வேளை உங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் பாதி பாதி பங்கு இருந்தால் அதை அந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்து கீழே கட்டிட பரப்பு அப்படின்றது இருக்கும். உங்கள் இடத்துல நீங்கள் 450 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டியிருக்கீங்க அப்படின்னா அந்த 450 ஸ்கொயர் ஃபீட்டுன்றதை அந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்து கூடுதல் விவரங்கள் அப்படின்றது இருக்கும். இதுவும் ஜஸ்ட் ஆப்ஷன் தான், ஆனால் இதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக வரும். அதாவது உங்களோட சர்வே நம்பர், பழைய சர்வே நம்பர் கேட்டிருப்பாங்க, மேலே நீங்கள் புது சர்வே நம்பர் கொடுத்துருப்பீங்க, கீழே அதுக்குரிய பழைய சர்வே நம்பர் இருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லை. அடுத்து பழைய கதவு எண் அப்படின்றது இருக்கும், அதுவும் இருந்தால் கொடுங்க, இல்லாட்டி அது ஆப்ஷன் தான் எல்லாமே. அடுத்து இப்போ நீங்கள் ஒரு லோன் வாங்குறீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் நம்பர் மட்டும் அந்த இடத்துல வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே எனி ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். அந்த இடத்துல உங்களோட அந்த டாக்குமெண்ட் நம்பரை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே கேப்சா அப்படின்றது இருக்கும். அந்த இடத்துல உங்களோட கேப்சா கொடுத்துட்டு நீங்கள் தேடுக அப்படின்றத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்குடைய என்ட்ரி அது எல்லாமே கீழே ஸ்க்ரோல் ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட என்ட்ரி என்னென்ன அப்படின்றது எல்லாமே அதில் வந்துடும். கீழே இணையவழி விண்ணப்பிக்க அப்படின்றது இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பெயரும் உங்களோட கைபேசி எண்ணும் கொடுக்க சொல்லும். சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கட்டண விவரங்கள் வரும், அதான் மனு கட்டணம் எவ்வளோ, அதன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாக பேமெண்ட் எப்படி பே பண்ணுன்றது வந்துடும். எப்படி பேமெண்ட் பே பண்ணுறது அப்படின்ற வீடியோவை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.